மகனாம் மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 216. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. வெளிப்படுத்தல் 2:11. இத்தகைய உணர்வான மகிமையை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மனிதனின் மனம் திகைக்கப்படுகின்றது. என்றாலும் கர்த்தர் மேல் ஆழமான அன்பு கொண்டுள்ள அந்த இருதயங்கள் கிறிஸ்துவின் நேசத்திற்குரிய மனவாட்சியாகவும் அவருக்கு ஒப்பாக இருக்கவும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் என்றென்றுக்கும் இருப்பதற்குமான அழைப்பில் உள்ள மேன்மையான கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். ஆச்சரியமான கிருபை. உலகம் உருவாகுவதற்கு முன்பு கிறிஸ்து பிதாவோடு கொண்டிருந்த மகிமை காற்றிலும் மேலான மகிமைக்கு உயர்த்தப்பட்டதை எண்ணி பார்க்கையில் ஆச்சரியம் மேல் ஆச்சரியம் வருகின்றது. அது பிதாவினுடைய தன்மையின் சுரூபமான அவருடைய தன்மையின் ஒரு மகிமையாகும். அது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தின் ஒரு மகிமையாகும். அது அண்ட சராசரத்தின் மாபெரும் சக்கரவர்த்தியான யெகோவா தேவனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் ஒரு மகிமையாகும். 1 கொரிந்தியர் 15:27-28. மேலும் அது கரைகள அற்ற முழு பரிசுத்தத்தோடு பிரகாசிக்கும் குணலட்சணத்தின் ஒரு மகிமையாகும் என்பதே. ஆமென்.